இன்னைக்கு லேசரில் ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லேசர் ஆக்சனில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இது கிரவுண்ட் ஸ்டேட், அடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட் E1 கிரவுண்ட் ஸ்டேட், E2ன்றது எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ ஆட்டம்ஸோ இல்லை அயன்ஸோ சம்டைம்ஸ் மாலிகுல்ஸ் கூட இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எனர்ஜி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எனர்ஜி கொடுக்குறோம்னா அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு ஆட்டம்ஸோ இல்லை அயன்ஸோ இல்லை மாலிகுல்ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். தமிழில் தூண்டப்பட்ட உட்கவர்தல்னு சொல்லுவாங்க. அது E1ன்றது என்னது கிரவுண்ட் ஸ்டேட், E2ன்றது எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இதில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோ இல்லை அயன்ஸோ இல்லை மாலிகுல்ஸை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா N1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸைட்டட் ஸ்டேட் N2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். அதாவது N1 number of atoms are moving from level 1 to 2 by absorbing energy Q. N1 is the number of atoms in ground state moving from level 1 to 2 by absorbing energy Q. N1 B1 to Q என்றது இந்த லேசர் ஆக்ஷனில் வர ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன், அதாவது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நான் வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் N1 B1 to Q. ஸோ N1 B1 to Q, நாட் B12, B1 to 2, அதாவது லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ செகண்ட் கேட்டகரி என்னென்னா, இந்த எக்ஸைட்டட் லெவலுக்கு போனால் அந்த ஆட்டம்ஸோ இல்லை அயன்ஸோ இல்லை மாலிகுல்ஸோ ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 10⁻⁻8 செகண்ட்ஸ் தான். ஸோ என்ன ஆகலாம்னா, டிஃபால்ட்டாக எதுவும் எனர்ஜி கொடுக்காமலே அதுவாக கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரலாம். அது ஒரு ஆப்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அது எப்படி சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, N2 A2 to 1, அதாவது N2 என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயன்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். N1ன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயன்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இன் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இது என்னது ஸ்பான்டேனியஸ் எமிஷன், அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸோ இல்லை அயன்ஸோ இல்லை மாலிகுல்ஸோ எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்காமல தானாக கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றப்ப எனர்ஜி எமிட் பண்ணிச்சுன்னா, லைட் எமிட் பண்ணினா அதுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் அது N2 A2 to 1. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது 21 சொல்லக்கூடாது. N2 A2 to 1, N2 A2 to 1. தேர்ட் கேட்டகரி என்னென்னா, இந்த ஸ்பான்டேனியஸாக வராமல் நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறம் நல்ல கொஹரண்ட் வேவ்ஸாக ஹை இன்டென்சிட்டி உள்ள லேசர் ரேஸாக வெளியே வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன், தூண்டப்பட்ட உமிழ்வு. N2 B2 to 1 Q. ஸோ இதில் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற N2 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அயன்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் Qன்ற எனர்ஜி எடுத்துகிட்டு லெவல் 2லேருந்து லெவல் 1க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதான் N2 B2 to 1 Q. ஸோ மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது இந்த லேசர் ஆக்ஷனில். ஃபஸ்ட்டு ஒன்று இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன் ஆர் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். செகண்ட் ஒன் இஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். தேர்ட் ஒன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நடக்குது இல்லையா, ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், எனர்ஜி எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்ன ஆகும்னா அது மூலமாக தான் மற்ற 2 பார்ட்டுமே நடக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. So first part will lead to
the other two parts, அதாவது spontaneous emission, next another stimulated emission. ஸோ இதில் அந்த டெரிவேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ N1 B12Q is equal to N2 A21 plus N2 B21Q. இது வந்து induced absorption, spontaneous emission, stimulated emission. அதை நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த லாஸ்ட் ஸ்டெப் ரெண்டுலேயுமே வந்து எனர்ஜிக்கான டேர்ம் Q இருக்குது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. N1 B12 to Q, அது லெஃப்ட் சைடு வரப்போ என்ன ஆகுனா மைனஸ் ஆயிரும். N2 B22 1Q is equal to, இது ஸ்பான்டேனியஸ் எமிஷன் தான். N2 A221Q. இப்போ Qவை காமன் ஆடுங்க. ஸோ N1 B122 மைனஸ் இதில் N2 B221. இது நம்ம Qவை காமன் ஆடுறதால மிச்சம் உள்ளதை மட்டும் எழுதுறோம். N1 B122 N2 B21 ஈக்குவல் ரைட் சைடில் எந்த சேஞ்சும் இல்லை, அதை நம்ம எதுவுமே மாற்றலை, அப்படி எழுதிக்கலாம். ரைட் as it is N2 A21 which represents spontaneous emission. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த Q மட்டும் வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மித்த டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போகலாம். ஸோ Q is equal to N2 A21, அது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த டேர்ம் என்ன ஆகும், ரைட் சைடில் போகிறப்ப டிவிஷன் எழுதிக்கலாம். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, Q இன்ட்டு இந்த டேர்ம் வருது. ஸோ ரைட் சைடில் போகிறப்ப அப்படியே டினாமினேட்டரில் டிவிஷனாக மாற்றி எழுதிக்கலாம். ஸோ N1 B12 மைனஸ் N2 B221 N2 B221. ஸோ Q is equal to N2 A21 by N1 B12 மைனஸ் N2 B21. ரொம்ப சிம்பிள் தான் டெரிவேஷன். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த டேர்மை வந்து அப்படியே மாற்றி கொண்டு வரும். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டெப்ஸ் ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து 3 எக்ஸ்பிரஷன் ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் Q இருக்கிற டேர்ம்ஸ் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். அப்போ Qவை காமனாக எடுத்துகிட்டு இருக்கிற டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம். அடுத்து Q மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த மிச்சோல டேர்ம்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ Qக்கான டேர்ம் தான் நம்ம இப்போ என்னன்றதை பார்த்துட்ருக்கோம். இப்போ Q is equal to N2 A21 by N1 B12 minus N2 B21. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த என்டையர் டேர்ம் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் சரி லெஃப்ட் சைடில் சரி, டிவைட் பை N1 N2 B2 ஒன்றால் ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். ஸோ N2 A221 by N2 B21, இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா டினாமினேட்டரில் வருதுல்ல, divided by N1 B12 by N2 B21 minus N2 B21 by N2 B21 ஒன்று ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் இதே பண்ணலாம். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம், இந்த N2 B21 டிவைட் பண்ணுறோம் மேலே கீழே வந்து. அப்போ அந்த N2 B21 by N2 B21 ஒன்று ஆகிடும். ஸோ Q into 1 is equal to Q தான். Q is equal to N2 A21 by N2 B21 by N1 B12 by N2 B21 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி எழுதலாம்னா, இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அந்த டைம் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதலாம். N2 A21 by N2 B21. இப்போ என்ன இதில் N2 கேன்சல் ஆகிடும். நம்ம இங்கேயே அதை சிம்பிளி பண்ணிடலாம். ஸோ N2 கேன்சல், சிம்பிளி A21 by B21 இன்ட்டு 1 by இந்த டேர்ம் மிச்சம் இருக்கு இல்லையா, N1 B12 by N2 B21 மைனஸ் 1. என்னது லெஃப்ட் சைடில் எனர்ஜி Qக்கான அந்த எக்ஸ்பிரஷன். சரி, அப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன் உண்டு ஃப்ரம் பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன். அதுலேருந்து ஒரு ரிலேஷன் உண்டு. அது என்னென்னா, இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் எடுத்துக்கலாம். 8πh³ by c³ into 1/e power h by kt minus 1. இப்போ நம்ம இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ்பிரஷன் Q இருக்கு இல்லையா, அதில் N1 B12 by N2 B21. இதில் N1 by N2னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ரம் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா, n suffix n is equal to n0 e power
மைனஸ் என் ஹச் நியூ பை கேடி. இந்த டேர்மில் என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ n1 இஸ் ஈக்குவல் டு n நாட் இ பவர் என்னுக்கு பதிலாக 1 பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு ஹச் நியூ பை கேடி. அடுத்து என்னுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணி n2 ஆகிடும். ஏன்னா n1 அடுத்து n2 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ n நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 ஹச் நியூ பை கேடி. நமக்கு அடுத்து தேவைப்படுறது n1 பை n2. அதான் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த டெரிவேஷனில் இந்த ஸ்டெப்பில். ஸோ ஃபைண்ட் n1 பை n2. இப்போ இந்த ரெண்டு டைம் டிவைட் பண்ணுங்கள். n0 இ பவர் மைனஸ் 1 ஹச் நியூ பை கேடி பை n நாட் இ பவர் மைனஸ் 2 ஹச் நியூ பை கேடி. ரெண்டு டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? இந்த n நாட் கேன்சல் ஆகிடும். தென் வி ஹவ் இ பவர் மைனஸ் ஹச் நியூ by kt divided by e power minus 2h nu by kt னு வரும். இப்போ இந்த டைமை மேலே கொண்டு வந்துருங்க. e power minus 2h nu மேலே வந்து என்ன ஆகும்? e power plus 2h nu by kt into e power minus h nu by kt. ஆல்ரெடி ஒரு டைம் மேலே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் என்னது? a power m into a power n. a power m into a power n is equal to a power m plus n e power 2h nu by kt. அப்படியே ஆட் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் h nu by kt. ஸோ இதில் h nu by kt காமாட்டின் ஆகும் 2. இங்கே வந்து 1. 2 மைனஸ் 1ன்றது 1 ஆயிரும். e பவர் 2 மைனஸ் 1னால ப்ளஸ். ஸோ ப்ளஸ் h nu by kt. ஸோ ஆக்சுவலாக n1 by n2ன்றது ஈக்குவல் டு e பவர் h nu by kt. ஸோ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கியூக்கான எக்ஸ்பிரஷனில் n1 பை n2க்கு பதிலாக இ பவர் ஹச் நியூ பை கேட்டின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கான இந்த கியூக்கான எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுமே கம்பேர் பண்ணுறப்ப என்னன்னா we can find the relation for a21 by b21. நெக்ஸ்ட்டு இந்த b12 by b21. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எப்படி ஈக்குவேட் பண்ணுங்கள்? a21 by b21 is equal to 8 pi h nu cube by c cube. Next இதில் இந்த b12 by b21 பார்க்குறப்ப இங்கே e power h nu by kt into 1. இப்போ b12 by b21 is equal to 1. இதுதான் அந்த ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் அது a21 by b21 is equal to 8 pi h nu cube by c cube. அடுத்த டைம் வந்து b12 by b21 is equal to 1. இது என்ன பண்ணோம்னா b12 இது அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிருங்க. b21 into 1 b21. இதுதான் ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட். இதுதான் a அடுத்து b. ஸோ a21 by b21 is equal to 8 pi h nu cube by c cube. இதில் ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நீன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன், அடுத்து சின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட். ஆக்சுவலாக அந்த பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன்றது குவாண்டம் ஃபிசிக்ஸில் அந்த வரும், டெரிவேஷன் தனியாக வரும், பிளாக் பாடி ரேடியேஷன் தனியாக வரும், அதில் வரும். அப்போ நீங்கள் அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டெரிவேஷனை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் மட்டும் போதும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக அந்த a21 by b21 என்ன, அடுத்து b12 by b21 என்ற ரிலேஷன் நம்ம இங்கேருந்தே நம்ம டெரிவேஷனில் இப்போ சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ லேசரில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். அதுபோல் ஐன்ஸ்டீனுக்கு வந்து இது ஒரு முக்கியமான பார்ட் அவரோட லைஃப்பில். அந்த E = mc ஸ்கொயருக்கு அடுத்து இதுவும் ஒரு முக்கியமான இன்வென்ஷன் அவரோட லைஃப்பில். தேங்க்யூ.